வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2016 வருஷத்திய பலன்கள். இந்த 2016 வருஷத்துக்கு கன்னி ராசியுடைய பலன்களை இப்பொழுது நான் விவரிக்கிறேன். இதை 4 பகுதிகளாக பிரித்து சொல்கிறேன். அதாவது ஜனவரியிலேருந்து மார்ச், ஏப்ரல்லேருந்து ஜூன், அப்புறம் ஜூலைலேருந்து செப்டம்பர், அப்புறம் அக்டோபர் டு டிசம்பர் அப்படி சொல்கிறேன். கன்னி ராசி, இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா புதன். ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வியாபார யுக்தி, வியாபார தந்திரங்கள் மிக்க அறிவாளிகள், ரொம்ப ஒரு அறிவுபூர்வமாக, அதாவது அறிவுன்றது 2 விஷயம், ஒன்று நாலேஜ், இன்னொன்று ஸ்மார்ட்னஸ். இந்த ஸ்மார்ட்னஸ்ன்றதே உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாகவே அமையும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் வெற்றி அடையக்கூடியது என்னென்னா, பணம் சம்பாதிக்கிறது வெற்றி அடையிறது அப்படின்ற ஒரு கணக்கு வச்சோம்னா, இந்த கன்னிராசிக்காரர்கள் அதில் சமர்த்தர்கள், நல்ல பணம் சம்பாதிக்கிற வழி அவங்களுக்கு தெரியும். அது போன்ற ஒரு தன்மை மிக்க ஒரு அற்புதமான ஒரு ராசின்னு சொல்லலாம். இப்போ இந்த வருஷம், அதாவது 2016 வருஷம் இந்த கன்னிராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வருஷ தொடக்கத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கார். ராகு 12ஆம் வீட்டுக்கு செல்கிறார் இந்த ஜனவரி இறுதியில். சனி 3ஆம் வீட்டில் இருக்கிறார். இப்போ நீங்கள் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்ரி பொசிஷன், முக்கியமான இந்த பிளானட்ரி பொசிஷன்ஸ் பார்த்தோம்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னா அந்த முதல் 3 மாத காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு சுமை இல்லை ஒரு பாரம் அது குறையும். ராகு பெயர்ச்சினால் அந்த சுமையும் பாரமும் குறைகிறது. மனசில் அதாவது இப்போது நம்ம தலையில் ஒரு 5 கிலோ கல்லை தூக்கின்னு போகிறது, முதுகில் ஒரு 5 கிலோ வெயிட்டு தூக்கின்னு போகிறது எப்படி, அதை கழட்டி கீழே இறக்கி வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும், அது போன்ற ஒரு நிலையை சொல்கிறது. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். நம்ம மனோவேகம் என்பது சற்று கூடுதலாக இருக்கும். இந்தந்த விஷயத்தை இப்படி முடித்து இதை நான் பண்ணி இந்த முதல் 2-3 மாதங்களில் நான் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணிவிடுவேன்னு ஒரு நினைப்பு இருக்கும். ஆனால் நடப்பு பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கும். அப்போது நினைப்பு என்பது வேறு, நடப்பு என்பது வேறு என்ற ஒரு இடைவெளி ஏற்படும். ஆனால் இதுக்காக நீங்கள் மனம் தளர வேண்டாம். ஏன்னா நீங்கள் செல்லக்கூடிய பாதை சரியான பாதையாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆனால் நம்ம நினச்சபடி நம்ம டார்கெட்டு கரெக்டாக முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியான முறையில் திட்டமிட்டு அதில் செயலில் இறங்குவீங்க. அது வரைக்கும் தான் நம்ம பொறுப்பு. ஆனால் செயலில் இறங்கின அப்புறம் பலவேறு விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்ம இருக்கக்கூடிய இடம், வியாபார சூழல், நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாறுபாடுகள் இருக்கும். காலப்போக்கு, அப்புறம் அந்த அரசாங்கத்தில் வரக்கூடிய சில உத்தரவுகள்னால் வரக்கூடிய பாதிப்புகள், இப்படி பலவேறு காரணங்கள் உண்டு. அதனால் நினைத்ததை உங்களால் அச்சீவ் பண்ண முடியாட்டாலும், சாதிக்க முடியாவிட்டாலும் உங்களுடைய முன்னேற்றம் என்னமோ தடைபடாது நல்லபடியாக இருக்கும். மனசில் தைரியம் என்பது குறிப்பாக ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியம். இப்போ ஒரு இடைப்பாடு ஏற்படுறது, ஒரு தவறுகள் ஏற்படும் பொழுது ஒடிந்து விடக்கூடாது, மனசு ஒடியக்கூடாது. அந்த மனசு ஒடியாது. அந்த தைரியத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். அதுதான் உங்களுடைய சொத்துன்னு கூட சொல்லலாம். இப்பொழுது இந்த 2வது பகுதி, அதாவது இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரையில் இது எப்படி செல்கிறது என்பதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லை வெளிநாட்டு பயணங்களுக்கு நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். அப்படி அந்த வெளிநாட்டு பயணங்களுக்கு நீங்கள் முயற்சிகள் செய்யும் பொழுது அந்த முயற்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு பலிதமாகும். தொழிலில் சில புதிய நட்புகள் ஏற்படும். நமக்கு தடைகளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தடைகளை ஒடிக்கக்கூடிய அளவுக்கு மனசில் தைரியம் ஏற்படும்.
வின்னிங் ஓவர் த காம்படிஷன்பாங்க. அது மாதிரி நமக்கு தடைக்கற்களாக இருப்பவர்கள், நம்மோடு போட்டியாளர்களாக இருப்பவர்களை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த வழக்கு வியாஜங்கள், கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணி நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள். அப்போது இந்த 2வது பகுதியில் பார்த்தோம்னா நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த போராட்டங்களில் வெற்றி இருக்கிறது. அப்போ உழைப்பும் இருக்கிறது, உழைப்புக்கேற்ற வெற்றியும் இருக்கிறது. அது போன்ற ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சொத்துக்கள் வாங்கல் விற்றல் போன்ற விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும், சுப விரயங்கள் ஏற்படும். அதை வீடு கட்டுறதுன்றது சுப விரயம், ஒரு திருமணத்திற்கு நடத்தி வைப்பது என்பது சுப விரயம், ஒரு கல்விக்காக நம்ம பணம் கொடுக்கறதுங்கிறது சுப விரயம். இது போன்ற சுப விரயங்கள் எல்லாம் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதால் அது மன நிறைவை கண்டிப்பாக உங்களுக்கு தரும். இப்பொழுது நாம் 3ஆம் பகுதிக்கு செல்வோம். அதாவது ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் முடிய எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த 3ஆம் பகுதியில் பார்த்தோம்னா, இந்த வருஷத்துடைய 3வது பகுதியில் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிகழ்கிறது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா திருமண தடைகள் என்பது முக்கியமாக விலகும். பல நாட்களாக தள்ளி போட்டு கொண்டிருந்த திருமணங்கள், இல்லை பேச்சுவார்த்தையிலேயே இருந்த திருமணங்கள், அந்த திருமண தடைகள் விலகும். அதே போல் தொழில் முனைவோர், அதாவது சொந்தமாக நான் தொழில் ஆரம்பிக்கணும், செய்யணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு சில பேர் முன் வந்திருப்பாங்க, பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும். ஆனால் அதுக்கு மேலே ப்ராக்ரஸ் இருக்காது. அந்த ப்ராக்ரஸ் இப்போ ஆரம்பிக்கும். அவங்க திரும்ப வருவாங்க பேச்சுக்கு. அதற்கான பணத்தை எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம், அதை எப்படி நம்ம முன்னேற்ற போகிறோம் போன்ற ஒரு வேகம், உத்வேகம் அதில் ஏற்பட்டு அந்த புதிய தொழில், அதாவது இப்போ கொஞ்ச நாள் வேலை பார்த்துருப்பீங்க, வேலையிலேருந்து போதும் நம்ம தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கலாம். இது போலெல்லாம் நீங்கள் செயல்பாடுகள் எடுக்கும்பொழுது அதெல்லாம் உங்களுக்கு சித்தியாகும். அதே மாதிரி செய்கிற ஒரு வேலையில் நமக்கு சரியான ஒரு ரெகக்னேஷன் இல்லை, என்னவோ செஞ்சிட்ருக்கேன் நானும் போயிட்டு அப்படி நினைக்கிறவங்க ஒரு மாற்றங்களை எதிர்பார்ப்பாங்க. அந்த மாற்றங்கள் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வேகத்துக்கு தகுந்தாற் போல் வரக்கூடிய நல்ல மாற்றங்களையும் பேசுகிறது. குழந்தை பிறப்பு இல்லாமல் இருக்கும். பல நாட்களாக குழந்தை பிறப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு அந்த குழந்தை கன்சீவ் ஆகி அந்த குழந்தை பிறக்கிறது, அதற்கான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். நம்ம செய்கிற வேலையில் நம்ம பாட்டுக்கு ஏதோ செஞ்சிட்ருக்கோம், ஆனால் எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே இல்லையே என்ற கவலை தீர்ந்து, செய்கிற வேலையில் நமக்கு செய்கிற வேலை சரியான முறையில் சரியான பாதையில் போகிறோம், அதில் நமக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது என்ற ஒரு தன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இதை அமையிறது. சில வயசானவங்க, பெரியவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க. காசிக்கு போனோம், அதே மாதிரி அந்த 12 இது ஜோதிர்லிங்கம் என்று சொல்லுவோம், அந்த ஜோதிர்லிங்க தரிசனங்கள்லாம் பண்ணிட்டு வரலான்னு நினைக்கலாம். வேற்று மதத்தவராக இருக்கும் பொழுது அவங்க ரோம் போயிட்டு வரலான்னு நினைக்கலாம், இல்லை ஹஜ் யாத்திரை பயணத்தை பற்றி நினைக்கலாம். இதெல்லாம் கைகூடி வரும். தெய்வ அருள் என்பது சிறப்பாக அமையும். இப்போ ரொம்ப நீங்கள் வயசில் பெரியவங்களாகும் போது உங்கள் பேரன் பேத்தி இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படுமான்னு நினச்சா ஏற்படும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா குடும்பச் சூழல் என்பது இனிமையாக இருக்கும். ஒருவர் புரிந்து கொள்ளுதல் என்பது சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் அந்த ப்ரைம் ஏஜில் இருக்காங்க பார்த்திங்களா, அதாவது இந்த 25 வயசுலேருந்து 40 வயசு அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு அதிகப்படியான வேலை பளு இருக்கும். நிறைய வேலை செய்ய வேண்டி வரும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்று நினைக்கும் பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு உருவெடுக்காது. ரொம்ப சந்தோஷமாக அதை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பெறுகிறது. கடைசி 3 மாதங்களை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது, அதாவது அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த வேலையில் இருக்கக்கூடிய இந்த முன்னேற்றங்கள் இதெல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். கொஞ்சம் வயசானவங்களுக்கு, உடம்பு முடியாமல் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் என்பது சற்று பிரச்சனைகளை தரலாம். குறிப்பாக இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பார்த்திங்கன்னா அந்த உடல் ஆரோக்கியம் என்பது சற்று குறைபாடுகள் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி சிறப்பாகவே அமையும். அப்போது ஏற்கனவே கொஞ்சம் உடல் நலம் சரியாக இல்லாமல் இருந்தவங்க, இல்லை தன்னுடைய உடலை சரியாக பாதுகாத்து கொள்ளாமல் இருப்பவங்க, முதியவர்கள்,
இவங்களுக்கெல்லாம் வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை சரியான முறையில் கையாளணும். மனோதைரியத்தை விடாமல் செயல்படுத்த வேண்டியது அவசியம். அதே போல் பேசக்கூடிய பேச்சுக்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். சில நேரங்களில் தேவையில்லாத சில பேச்சுக்களால் மற்றவர்களை காயப்படுத்தலாம். அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பல வகையிலையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடைசி 3 காலம் அமையும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். மனோதைரியம் சிறப்பாக அமையும். இப்பொழுது இந்த கன்னிராசிக்காரர்களில் வந்து என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் தேவைப்படுகிறது என்பதை இப்பொழுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கன்னிராசியில் வரும். ஹஸ்த நட்சத்திரம் முழுவதும் கன்னிராசியில் வரும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்திரை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் இது ரெண்டும் கன்னிராசியில் வரும். சித்திரை 3, 4 பார்த்திங்கன்னா துலாத்துக்கு போயிடும். இப்போது இந்த பாதங்களில் பிறந்தவங்க கன்னிராசின்னு சொல்லுவோம். இப்போ உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னது போல் லக்ஷ்மி, அதாவது பெண்களுக்கு வந்து லக்ஷ்மியை கும்பிடும் பொழுது நல்ல காலம், நல்ல தன்மைகள் ஏற்படும். ஐயப்பனுடைய உபாசனை என்பது கை கொடுக்கும். ஆண்களுக்கு குறிப்பாக கை கொடுக்கும். அந்த விரதம் இருந்து இந்த உத்திர நட்சத்திரத்தில் போகிறோம். ஏன்னா ஐயப்பன் பிறந்த நட்சத்திரமே உத்திர நட்சத்திரம்தான். இந்த உத்திர நட்சத்திரத்தில் போகிறவங்களுக்கு ரொம்ப சிறப்புகள் ஏற்படும். குறிப்பாக புதன்கிழமை என்பது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காலகட்டமாக உங்களை பொறுத்தவரையில் அமையும். அதுக்கு அடுத்தபடியாக பிரத்யோகமாக சொல்லப்பட்ட திருக்கோவில் மாங்கல்யேஸ்வரர் மங்களாம்பிகை. இந்த மாங்கல்யேஸ்வரர் மங்களாம்பிகை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இடையாற்று மங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த கோவில் இருக்கிறது. இங்கே போய் தரிசனம் பண்ணும் பொழுது திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணமும் நடக்கும். திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அந்த பிரச்சனைகளும் தீரும். அதனால் ரொம்ப ஒரு கண்கண்ட தெய்வமாக இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அடுத்து ஹஸ்த நட்சத்திரம். இப்போ இந்த ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தெய்வம், அதாவது உங்களுக்கென்று பிரத்யோகமாக சொல்லப்பட்ட திருக்கோவில் கிருபா கூபேஸ்வரர். கிருபா கூபேஸ்வரர் என்பது அந்த ஈஸ்வரனுடைய திருநாமம். அன்னபூரணி என்பது தாயாருடைய திருநாமம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா மாயவரத்துக்கு பக்கத்தில் குத்தாலம்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த மாயவரத்துலேருந்து குத்தாலம் போயிட்டு அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் போனீங்கன்னா கோமல் அப்படின்ற ஒரு இடம், ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த இடம்தான். இந்த கோமல் என்பது ஒரு சிறு கிராமத்தை போன்ற ஒரு இடம்தான். இந்த கோமல்ன்ற ஊரில் தன்வந்திரி பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இந்த தன்வந்திரி பகவானை போய் அந்த கிருபா குபேஸ்வரர் கோயிலில் வந்து நம்ம தரிசனம் பண்ணும்பொழுதும் நன்மைகள் ஏற்படும். தன்வந்திரி பூஜைகளை செய்யும் பொழுதும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். புதன்கிழமை என்பது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அதோடு இல்லாமல் இந்த தன்வந்திரி நீங்கள் பண்ணும்பொழுது வயிற்று சம்மந்தப்பட்ட நோய்கள், உடல்லே வரக்கூடிய சில நோய்கள், இதெல்லாம் கூட தீர்வதற்கான வாய்ப்புகள், ரொம்ப நன்மைகள் ஏற்படும். எதையுமே வந்து ஒரு 45 நாள், அதாவது ஒரு ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள். இந்த ஒரு மண்டல காலம் செய்யும் பொழுது கைமேல் பலன் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற் போல் இந்த பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிறப்பான நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பது உறுதி. அடுத்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் முதல் பாதமும் 2ஆம் பாதமும் இந்த ராசியிலே வருகிறது. சித்திரை நட்சத்திரத்துக்கு இருந்து சொல்லப்பட்ட ஒரு கோவில் என்னென்னா சித்திர வல்லப பெருமாள் அப்படிங்கிறது இந்த சித்திரை நட்சத்திரத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு திருக்கோவில். இதில் 2 விசேஷங்கள், சித்திர வல்லப பெருமாள், அப்புறம் வியாழ பகவான். வியாழ பகவான்னா குரு பகவான். இவங்க 2 பேருமே இந்த இடத்துல வந்து ரொம்ப பிரசித்தம். இந்த கோவிலுக்கு இப்போ வந்து இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வரும் பொழுது பணத்தட்டுப்பாடு, உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து மேம்படும். பணத்தட்டுப்பாடு நீங்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். மனசில் வந்து ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படும். அவசியம் இந்த சித்திரை நட்சத்திரங்கள் போயிட்டு வரும்பொழுது பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் என்பதை உறுதியாக நீங்கள் நம்பலாம்.
இத்துடன் இந்த கன்னிராசி பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.